வணக்கம் போட்டித்தேர்வு பயணிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து ப்ளூ பிரிண்ட் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா? இதில் வந்து என்ன ப்ளூ பிரிண்ட் அப்படின்னா, 6th புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, யூனிட் 7ல் இந்தந்த அதிகாரத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணி 6th புக்கில் இருக்கிற திருக்குறளில் வந்து ரெகுலராக ஒரு கொஷின்ஸ் கேட்டுட்டு வராங்க சரிங்களா? 6th புக்கில் வந்து நம்ம சிலபஸில் 20 அதிகாரம் இருக்குது யூனிட் 7ல். அந்த 20 அதிகாரத்தில் 6th புக்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி நான் இங்கே ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக வந்து இதிலேருந்து ஒரு கொஷின்ஸ் வருது. அதுவும் இல்லாமல் இதில் என்ன அப்படின்னா 6th நியூ புக்கில் தான் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் ஒரே கல்ல 2 மாங்காய் அப்படின்ற மாதிரி எப்படி அப்படின்னா யூனிட் 6ல் வந்து திருக்குறளில் மேஜராக ஒரு திருக்குறள் வந்து ஒரு 5-6 கேள்வி கேட்குறாங்க சரிங்களா? அந்த கேள்விகளும் 6th வருது ஓகேங்களா? 6th தான் வருது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு இதில் வந்து நான் கொஷின்ஸ் வச்சுருக்கேன் சரிங்களா? ப்ரூஃப் வீடியோவில் வந்து உங்களுக்கு வச்சுருக்கேன். அதையுமே நீங்கள் வந்து இந்த வீடியோவில் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 6th புக்கில் இருக்க திருக்குறள் ப்ளஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின், கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி நடந்த கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம் ஓகேங்களா? நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து டெஸ்ட்டு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையுமே அடித்து பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதை தான் நான் ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு வந்து ஈகை இது வந்து 6th புக்கில் உள்ள அதிகாரங்கள் தான். ரெகுலராக எத்தனை கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்கேன் சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ் வந்து இப்போ நடந்த சிலபஸை மாற்றின பிறகு நடந்ததில் வந்து பார்த்திங்கன்னா 6th வந்து கேட்டிருக்காங்க கொஷின்ஸ். அதையுமே நான் இங்கே ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா? இது வந்து டெக்னிக்கல் டிஎன்பிசி சிலபஸை பேஸ் பண்ணி நடந்தது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பாருங்கள். இங்கே வந்து எப்படி கேட்குறாங்கங்கிற அந்த ஆங்கிளை மட்டும் பார்த்துக்கோங்க. கூறி எதிர்ப்பை நீரது உடைத்து அப்படின்ருக்கு. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியாக வந்து பிரித்து எழுதணும் சரிங்களா? இது வந்து சேர்த்து இருக்குது. இப்போ திருக்குறள்னாலே எப்படி இருக்கும்? திருக்குறளோட ஃபார்மேட் என்ன? மேலே 4 இருக்கும், கீழே 3 வார்த்தைகள் இருக்கும். அதுதான் திருக்குறளோட ஃபார்மேட் சரிங்களா? இப்போ குறி எதிர்ப்பை நீரது உடைத்துங்கிறது 2வது ஃபார்மேட்டில் 3 வரும். அதை எப்படி பிரித்து எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறது தான் இதில் ஆப்ஷன் சி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 6th நியூ புக்கில் ஈகை அப்படின்ற ஒரு இடத்துல இருந்தால் இந்த இது வந்திருக்கு. வரியார் கொன்று ஈவதே ஈகை மற்ற எல்லாம் குறி எதிர்ப்பை நேரது உடைத்து சரிங்களா? வரியவங்கன்னா இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது தான் ஈகை, உதவி. மித்தவங்களுக்கெல்லாம் அவங்க நம்ம அவங்க செய்யணும் அப்படின்னு எதிர்பார்த்து செய்கிறது சரிங்களா? அதை தான் இங்கே கேட்டிருக்காங்க. இதே இது தான் ஈகைங்கிறத தான் திரும்பியும் கேட்டிருக்காங்க. அதை வந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னா சரியான குரட்பா. இதுக்கு வந்து நீங்கள் குரட்பா வந்து தெரிஞ்சிருக்கணும். அதனால் ஃபுல்லாக வந்து படிக்கணும் சரிங்களா? அதுவும் 6th புக்கில் ஈகை இங்கே தான் வந்திருக்கு. இந்த இதுலேருந்தே 3 கொஷின் வந்திருக்கு ஓகேங்களா? இங்கே பாருங்கள். இப்போ வந்து இது எப்படி எங்களில் கேட்டிருக்காங்க, வரியார் கொன்று ஈவதே ஈகை, அதை வந்து விடுபட்ட சீர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதான் இந்த மாதிரி 3 ஆங்கிளில் கொஷின் கேட்குறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிள் எப்படி கேட்டிருக்காங்க, ஒரே ஒரு இதை மட்டும் எடுத்து அதை சரியான சீரில் அமைக்க சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஃபுல் திருக்குறளுமே கரெக்டாக மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. 3வதுக்கு குறள் பாருங்க, ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் வந்து வரக்கூடிய குரூப் 4ல் கேட்பாங்க. இப்போ வந்து ஈகை தலைப்பில் வந்து முடிஞ்சிருச்சா? அடுத்து வந்து பாருங்கள் விருந்தோம்பல்லையும் அதே மாதிரி தான். விருந்தோம்பல் அப்படிங்கிறது 6th நியூ புக்கில் தான் இருக்குது. இதில் வந்து விருந்து புறத்தா தானுண்டல் சாவா மருந்தெனினும், அதாவது என்ன சொல்கிறாங்க, விருந்து வந்து விருந்தினர்கள் வீட்டுக்கு வெளியே வந்திருந்தாங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சாவா மருந்தாக கிடைச்ச அமிர்தமாகவே இருந்தாலும் அதை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அவங்களுக்கு கொடுக்காம சாப்பிடக்கூடாது அப்படின்றது தான் இங்கே சொல்கிறாங்க. இது 6th நியூ புக்கில் விருந்தோம்பல் அப்படிங்கிற தலைப்பில் இருக்குது ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்புடைமை. இது வந்து 6th நியூ புக்கில் அன்புடைமை அப்படிங்கிறதுல இதில் வந்து பாருங்களேன், இந்த ஆங்கிள் கொஷின் ஆங்கிள் பாருங்கள். பொருளை கண்டறிக, அதாவது ஒரு பொருள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு திருக்குறளில் வந்து அன்புடைமை சரிங்களா? அன்பின் வலியது உயர்நிலை அஃதில்லாருக்கு என்பு தோல் போர்த்த உடம்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் கொஷின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த என்பு அப்படிங்கிறத மட்டும் எடுத்து கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. என்புனா எலும்பு, இது வந்து சொல்பொருள் மாதிரி கேட்டிருக்காங்க சரிங்களா? இதில் அன்புடைமை அப்படிங்கிறத பார்ப்போம். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறகு. அதாவது என்ன சொல்கிறாங்க, அன்பு இல்லாதவங்க எல்லா பொருளுமே என்ன பண்ணுவாங்க, தமக்கே தனக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அன்பு உடையவங்க தம் உடல் கூட அவங்களுக்கானதை விட்டு கொடுத்துருவாங்கங்கிறாங்க. அன்பின் வலியது உயர்நிலை அக்டிலாருக்கு என்பதோல் போர்த்த உடம்புனா என்ன அப்படின்னா
அன்பு இருப்பது தான் உயிருள்ள உடல். சரிங்களா? அன்பு இல்லாதது வெறும் எலும்பு மட்டும்தான், எலும்பும் தோலும் மட்டும்தான். சரிங்களா? வெறும் எலும்பும் தோலும் மட்டும்தான், அது நல்ல உடம்பு கிடையாது, உயிரற்ற உடம்பு அப்படின்ற மாதிரி அதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் தான் இதே கொஷின் தான் 2025 குரூப் 2ல் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, தவறான ஒன்றை, அன்பு இருப்பது தான் உயிருள்ள உடல். சரிங்களா? அது கரெக்டு. அன்பு இல்லாதது உயிரற்ற உடல்னு சொல்லலை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அன்பு இல்லாத உடல் வந்து வெறும் எலும்பு வெறும் தோல் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அன்பு உடையவர்கள் தம்முடலும் பிறர்க்கே என்பார். கரெக்டு. அடுத்து அன்பு இல்லாதவர் வந்து எல்லா பொருளும் தனக்கு தனக்கு தனக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி கொஷின் வந்து இருக்குது. அதே தான் திரும்ப திரும்ப வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? 6th நியூ புக்கில். அடுத்து பாருங்களேன், அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இது அரண் வலியுறுத்தல்லேருந்து கேட்டிருக்காங்க. இழுக்கா இயன்றது அறம். இது வந்து இந்த நம்ம காய்ச்சீர் கனிச்சீர் நம்ம படிப்போம்ல, சீர் வாய்ப்பாடு அழகீட்டு வாய்ப்பாடு, அந்த குறளில் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கே தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இருகுறில் ஒற்று, லாஸ்ட்டாக அறம் ஒரு வேடை மட்டும் கொடுத்துருக்காங்க. அறம்ங்கிறது இருகுறில் ஒற்று தானே. இருகுறில் ஒற்றுன்னு வந்தால் நிறை அப்படிங்கிற சீரில் முடியும். சரிங்களா? அதனால் நிறைன்னா லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மலர் அப்படிங்கிறது தான் இதோட வாய்ப்பாடு. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, அரண் வலியுறுத்தலில் 6th நியூ புக்கில் இப்படியும் கொஷின் கேட்டிருக்காங்க. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரண் ஆகுல நீர பிற அப்படின்னா, உள்ளத்தில் வந்து குற்றம் இல்லாமல் வாழ்வது தான் சிறந்த அறம். சரிங்களா? மற்றது எல்லாமே சும்மா ஒரு ஆறாவாரம் தான், பந்தா காமிச்சிக்கிட்டு எனக்கு வந்து எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி பந்தா காமிச்சிக்கிட்டு இருக்கிறது. அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம்னா என்ன? அழுக்காறு அப்படின்னா பொறாமை, அவானா என்னது? பேராசை, வெகுளினா சினம், இன்னா சொல்னா கடுஞ்சொல். இந்த 4 இல்லாமல் இருக்கிறது தான் நல்ல ஒரு மனுஷனுக்கு சிறந்த வாழ்வு வாழ்கிறதான அறம் அப்படிங்கிறாங்க. இது வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க. இது வந்து இதோட பொருள்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இங்கே கேட்குறாங்க. அழுக்காறு அவா இன்சொல். சரிங்களா? அழுக்காறு அவா வெகுளி இன்சொல் இது 4ம் எதுனா அதை வந்து கேட்டிருக்காங்க. இதே தான் திரும்பி கேட்டிருக்காங்க 6th புக்கில். அடுத்து இன்னா சொல்னா கடுஞ்சொல். இதுலேயே வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. அடுத்து இனியவை கூறல் அப்படிங்கிறதுல பாருங்கள், பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. அதாவது என்ன சொல்கிறாங்க, ஒரு நல்ல ஒரு பண்பாளனுக்கு அவன் பேசுகிற இன்சொல் தான் அணிகலன், அவன் பேச்சே அணிகலன், வேற என்ன அணிகலன் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சரிங்களா? அப்படி ஒரு அந்த மாதிரி வேற எந்த அணிகலனும் அவனுக்கு ஈடாகாது. மிகச்சிறந்த அணிகலன்கிறது அவன் பணிவும் அவனோட இன்சொல், அவன் பேசுகிற வார்த்தைகள் தான் அப்படின்றாங்க. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர் நற்று. அதாவது என்ன சொல்கிறாங்க, இனிய சொல் இருக்கும்போதே இன்னா சொல் பேசுவது. அதாவது அதில் எத்தனையோ இந்த உலகத்தில் வார்த்தைகள் நல்ல நல்ல இனிமையான வார்த்தைகள் இருக்குது. அது இருக்கும்போதே தேவையில்லாமல் நம்ம கெட்ட வார்த்தைகள் கோபமான வார்த்தைகள் பேசுகிறனால அதை வந்து கனி இருக்கும்போது நம்ம காயை எடுத்து சாப்பிட்றதுக்கு தான் சமம் அப்படின்றாங்க. அதுதான் இங்கே வந்து அடுத்து வந்து கொடுத்துருந்தாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். இது வந்து 6th புக்கில் இருக்குது. சரிங்களா? பயனிலா சொல்லாமை அது வந்து பார்த்திங்கன்னா அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும் பயன் இல்லாத சொல். அதாவது என்ன பண்ணுறாங்க, நம்மை அதாவது நன்மை, அதாவது நன்மை எது என ஆராயும், அதாவது இது எது நன்மை எது தீமை அப்படின்ற மாதிரி ஆராயும் தன்மை உடையவங்க என்ன சொல்லுவாங்க, தேவையில்லாத வார்த்தைகளை பேச மாட்டாங்க, பயன் தராத சொற்களை பேச மாட்டாங்க அப்படின்றாங்க. சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். இதுதான் வந்து சொல்கிறாங்க, பயனுடைய சொற்களை மட்டுமே வந்து பேசணும், பயனில்லாத சொற்கள்லாம் ஏன் பேசுறீங்க விட்டுருங்க அப்படின்றாங்க. இதுதான் வந்து மாற்றி மாற்றி கொடுத்ததை கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பாருங்கள், அகர முதலே எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அதாவது இந்த உலகத்தில் அகரம்ங்கிறது தான் எழுத்துக்கு தொடக்கம். சரிங்களா? அது மாதிரி ஆதி பகவன் தான் இந்த உலகத்தில் ஆதிங்கிற முதல் கடவுள் தான் என்னது உலகத்துக்கே தொடக்கம் அப்படிங்கிறாங்க. வான் சிறப்புனா என்ன, விண் இன்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள் நின்று உடற்றும் பசி. அதாவது மழை வந்து பார்த்திங்கன்னா உரிய காலத்தில் பொய்யாமல் போனால், சரிங்களா, விண் நின்று பொய்ப்பின்னா பொய்யாமல் போயிட்டா இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் உள் நின்று உடற்றும் பசினா உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் என்னவாகும், பசிச்சு துன்பத்தால் நேரிடும். அடுத்து கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்று ஆங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. அதாவது உரிய காலத்தில் வந்து ஒரு பொய்யா, அதாவது உரிய காலத்தில் வந்து மழை பெய்யுது, அந்த உரிய காலத்தில் பெய்கிறது என்ன சொல்கிறாங்க, உரிய காலத்திலே பெஞ்சு
பெய்யாது, ஆமாம், பெய்யாதுன்னு தானே இருக்குது. உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழை தான். அதாவது உரிய காலத்தில் பெய்ய வேண்டிய நேரத்தில் பெய்யாமல் இருக்கிறதும் மழை தான், உரிய காலத்தில் பெஞ்சு நம்மளை காப்பாற்றுறதும் மழை தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கெடுப்பதும் கெட்டார்னா எடுப்பதும் எல்லா மழைனா, பெய்ய வேண்டிய நேரத்தில் வந்து பெய்யாமல் இருக்கிறது நம்மளை தவிக்க போகிறது மழை தான். அதே இதை சிறந்த நேரத்தில் பெஞ்சு நம்மளை வந்து காக்கிறதும் மழை தான். நீத்தார் பெருமை அப்படின்னா சேர்க்கரிய செய்வார் பெரியார் சிறியார் சேர்க்கரிய செய்கலாதவர். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, முடியாத செயல்களை முடிச்சு காட்டுறவங்க பெரியார், முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க தான் சிறியாராம். ஒரு செயல் வந்து சிறியவங்க பெரியவங்கிறது வயசு வித்தியாசத்தில் கிடையாது. அவங்க ஒரு செயலை செஞ்சு முடிச்சிட்டேன், இது என்னால் முடியாது எதுவுமே கிடையாது அப்படின்றது தான் பெரியவங்க அப்படிங்கிறாங்க. மக்கட்பேறு தம்மினும் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையார் என்றால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி. சரிங்களா? இப்போ நம்ம தான் எப்படி இருக்கோம், நம்ம பிள்ளைங்களாவது பெஸ்ட்டாக இருக்கட்டும், நல்ல அறிவாளியாக நல்ல ஸ்கூலில் படிக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறோம்ல, அதுதான் வந்து மகிழ்ச்சிங்கிறாங்க மக்கட்செல்வம். அடுத்து ஈன்ற பொழுதின் பெரி துவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அதாவது தன்னோட பிள்ளையோட புகழை கேட்டு அவங்க அம்மா வந்து என்ன, இப்போ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அம்மா அப்பாவுக்கு ஏதாவது ஒரு புகழை தேடி தரோம். அவங்க வந்து என்ன அப்படின்னா, இவடத்தானே இவங்களோட மகன் இவங்களோட பொண்ணு அப்படின்றத மாதிரி அவங்க அம்மா அப்பாவுக்கு தானே புகழ்ந்து பேசுவாங்க. அதுதான் சொல்கிறாங்க, பெரும் மகிழ்ச்சி அடைவாங்களாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம பார்த்துட்டோம்ல. அடுத்து வந்து பாருங்கள், திருவள்ளுவர் வந்து நூல்வழி கொடுத்துருக்காங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே உள்ளவர் தான் திருவள்ளுவர். எக்காலத்துக்கும் பொருந்தும் வகையில் எல்லா நெறிகளையுமே வகுத்து கூறியிருக்காரு. வான் புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர் அப்படின்ற மாதிரி நிறைய சிறப்பு பெயர்களை வந்து சொல்லியிருக்காங்க. திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படின்ற மாதிரி 3 பிரிவுகளை கொண்டது. 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. சரிங்களா? 133 அதிகாரங்களும் 1330 குறட்பாக்களும் இருக்குது. திருக்குறளில் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. எந்த வகையில் பார்த்தாலும் திருக்குறள் வந்து ரொம்ப ரொம்ப சிறந்தது. திருக்குறளுக்கு வந்து உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து இப்படின்னு நிறையா வந்து சிறப்பு பெயர்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மொழிகளை திருக்குறளை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியம், 100க்கும் மேற்பட்ட மொழி. அடுத்து வந்து பாருங்கள், மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது எது? மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள். அடுத்து ஒருவருக்கு சிறந்த அணி இன்சொல் அணி. சரிங்களா? இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்பும் உரியர் பிறர்க்கு. சரிங்களா? இது வந்து சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு தெரியும், இந்த திருக்குறள் கொடுக்குறது 2016ஆம் ஆண்டு மாற்றுத்திறனாளி மாரியப்பன் ஒருத்தர் வந்து உயரம் தாண்டுதலில் தங்கப்பதக்கம் வென்றார். அதுக்கு வந்து என்ன அப்படின்னா, ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் ஆவண்ணா. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விருந்தோம்பல்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா விருந்து புறத்தா தானுண்டல். இது நம்ம இப்போ தானே படித்தோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மோப்புக்குலையும் அனிச்சம் முகம் தெரிந்து நோக்க குலையும் விருந்து. அதாவது அனிச்ச மலர் என்ன பண்ணோம் அப்படின்னா, பார்த்து அதை முகர்ந்து பார்த்தா தான், பார்த்து இல்லை முகர்ந்து, நம்ம அனிச்ச மலரை பக்கத்துக்கிட்ட போய் முகர்ந்து பார்த்தா தான் அது வாடி போகுமா. ஆனால் விருந்தினர்களை இப்போ வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்க, வாங்க, எதுவுமே இல்லை. சரிங்களா? நம்ம வந்து இல்லாதவங்க இருக்கிறவங்களாம் இங்கே எதுவுமே கிடையாது, மனசு தான். ஓகேங்களா? இப்போ எதுவுமே இல்லைனாலும், நம்ம வந்து ஏழையாக இருந்தாலும், நம்மக்கிட்ட எதுவுமே இல்லைனாலும், நம்ம வீட்டுக்கு வர்றவங்கள வாங்க உட்காருங்க, நம்ம உட்காருங்க, ஏதாவது ஒரு தண்ணி கூட, ஜஸ்ட்டு ஒரு தண்ணி. சரிங்களா? தண்ணி, டீ காஃபி ஸ்வீட்டெல்லாம் கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஒரு தண்ணி இந்தாங்க குடிங்க, கொஞ்ச நேரம் உட்காந்துருங்க, அந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லவா, என்ன வேணும், அந்த மாதிரி ஒரு பேச்சு. சரிங்களா? அப்படி ஒரு 2 வார்த்தை பேசினாலே அவங்களோட முகம் வந்து நல்லாயிருக்கும். அதே இது ஏன்டா வந்தா அப்படின்னு பார்த்தா அவங்க முகம் வந்து வாடிடும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேங்களா? விருந்தினர் முகம் மாறினால் அது வந்து என்ன ஆகும், நம்ம முகம் மாறினா விருந்தினரோட உள்ளம் வாடும் அப்படின்றாங்க. அடுத்து உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேன் எனல். அதாவது அடுத்தவர் பொருளை வந்து களவாண்டு, இப்போ ஒரு திருடன்னா களாண்டு போகிறான்ல, அவன் மட்டும் திருடன் கிடையாது, அவன் பொருளை களானணும்னு நினைக்கிறான் பாருங்களா. உள்ளத்தால் உள்ளலும்னா அந்த நினைக்கிறவனு என்னது, திருடன் தான் அப்படின்றாங்க. ஓகேங்களா? தீமையானது அப்படின்றாங்க. களவினால் ஆகிய ஆக்கம் அளவறிந்து ஆவாது போலகெடும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, களவுனா திருடி ஏதோ ஒரு திருடி சேர்த்த பொருளோ, ஏதோ தப்பு பண்ணி சேர்த்த பொருள் சேர்ற மாதிரி தான் இருக்குமா. ஆனால் கொஞ்ச நாளில் அது என்னவாகும், போக போக என்னவாகும், முடிவில் அழிந்து விடும் அப்படின்றாங்க. அடுத்து
அடுத்து ஊக்கம் உடைமை, உள்ளம் உடைமை உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும். அதாவது ஊக்கம்தான் நிலையான செல்வமா, சரிங்களா? மற்ற எல்லாமே நிலைத்து நிற்காமல் அழிஞ்சு விடும் அப்படின்றாங்க. ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உலை. அதாவது ஒரு மனுஷன்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா தளராத ஊக்கம் வந்து எவன்கிட்ட இருக்கோ அவன் வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து எப்பயுமே வந்து சிறப்புடையவனாக இருப்பான். அவனுக்கான வழியை அவனே தேடிக்கிடுவான் அப்படின்றாங்க. வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணைய உயர்வு. அதாவது தண்ணீரோட மலருக்கு ஏற்ப ஆம்பல் மலர்கள் எப்படி உயர்ந்துக்கிட்டே நீர்ப்போக்கள் உயர்ந்து செல்தோ அதே மாதிரி ஊக்கம் எவ்வளோக்கு எவ்வளோ மனசில் இருக்கோ மனிதன் வந்து உயர்வடைவான் அப்படின்றாங்க. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நிறுத்து. அதாவது எண்ணத்தை வந்து உயர்வாக வைக்கணுமா. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ குரூப் 4 அப்படிங்கிறது ஒரு சின்ன பார்க்குறதுக்கு வந்து சின்ன வேலை தான் அப்படின்ற மாதிரி தெரியும். ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணணும், குரூப் 4 அப்படின்னே நினைக்காம குரூப் 1 அப்படின்ற மாதிரி நம்ம எண்ணத்தை உயர்வாகவே வைக்கணும், சரிங்களா? அதுக்காண்டி ஐயோ குரூப் 4 பாஸ் ஆகும்ல, குரூப் 1 எங்கே போய் பாஸ் ஆக அப்படின்னு நினைக்கக்கூடாது. நினைக்கிறது எண்ணத்தை உயர்வாக வைக்கணும். அதுக்கப்புறம் வந்தால் வருது, அது போகிறது, அது இஷ்டம். ஆனால் நம்ம எண்ணங்களை வந்து என்றைக்குமே வந்து எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லியிருக்காங்களே, அது வந்து உண்மை தான், ஓகேங்களா? அதை அடைய முடியலைனாலும் எண்ணத்தை வந்து கைவிடக்கூடாது. எண்ணங்கள் தான் செயல்கள். வந்து இந்த வடிவேல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எண்ணங்களும் செயல்களும் நல்லா இருந்தால் நல்லா கன் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தான், சரிங்களா? நம்மளோட எண்ணம் செயல் அது நல்லபடியாக இருந்தால் நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே சக்ஸஸ் தான். ஓகே, அடுத்து வந்து பாருங்கள், விருந்தினரின் முகம் எப்போது வாடும் அப்படின்னா நம் முகம் மாறினால். நிலையான செல்வம் ஊக்கம். ஆராயும் அறிவும் உடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். பொருளுடைமை அப்படிங்கிறத பொருள் கூட்டல் உடைமை. உள்ளுவது ப்ளஸ் எல்லாம் உள்ளுவதெல்லாம். பயன் ப்ளஸ் இலா பயனிலா. ஓகே, அடுத்து வந்து பாருங்க, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம், ஓகேவா? இந்த இது பார்க்கல. இன்னா செய்யாமையில் பாருங்கள், இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்து விடல். அப்படின்னா ஒருத்தவங்க நம்மளுக்கு எவ்வளோதான் துன்பம் கொடுத்துக்கிட்டே இருந்தால் கூட அவங்களுக்கு நம்ம செஞ்சுறது தான் அவருக்கான தண்டிக்க முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவோ நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்க, நம்மளை கொடுமைப்படுத்துகிறாங்க, எவ்வளவோ நம்ம தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களையும் திரும்பி நம்மளை அப்படி பேசினா அதுக்கான இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்காது. அதை வந்து மன்னிச்சு விட்டுனா அவன் ஃபீல் பண்ணுவான், ஐயோ இவனையா நம்ம இப்படி பேசிட்டோம் அப்படின்னு நம்ம மூஞ்சை பார்க்கும் போதெல்லாம் அவன் தலை குனிஞ்சிட்டு போகணும், சரிங்களா? அந்த மாதிரி ஒருத்தவங்க முன்னாடி வாழணும். அவன் நம்மளை பேசிட்டான்னு எதிர்த்து சண்டை போட்டானா அதை அன்னைக்கு வந்து அவன் நம்மளை பெருசாக நினைக்க மாட்டான். அவன் நம்மளை பேசிட்டான் அப்படின்னு சொன்னால் அவன் வந்து நம்ம கண்டுக்கிடாமல் போயிட்டோம், இல்லை அவன்கிட்ட மன்னிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா அவன் நம்மளை பார்க்கும் போதெல்லாம் அன்றைக்கி நம்ம இவனை பேசுவோமே, அன்றைக்கி அவனை இப்படி செஞ்சுட்டோமே, இவனை போய் நம்ம இப்படி செஞ்சுட்டோமே அப்படின்ற எண்ணங்கள் வந்து அவனை தண்டிக்கும். அதான் தண்டிக்கும் வழியாம், சரிங்களா? எவ்வளோலாம் திருக்குறளில் நல்லலாம் வந்து கருத்துக்கள் வந்து பார்த்திங்களா எல்லாருக்குமே ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால தான் திருக்குறளில் இல்லாததும் இல்லை, பொல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க போல். அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன் நோயால் போற்றா கடை. அதாவது வந்து பார்த்திங்கன்னா பிறர் ஒரு உயிரை வந்து துன்பத்தை பார்த்து வருந்தணும், அதை வந்து துன்பத்தை வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா அதை பார்த்து வந்து இறக்கப்படையானா அதனால எந்த ஒரு பயனுமே இல்லை, நம்ம பெற்ற அறிவால் எந்த பயனும் இல்லை. இணைத்தானும் எஞ்ஞான்றும் யாருக்கும் மனத்தானம் மான செய்யாமை தலை. அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, எந்த காலத்துலையுமே இணைத்தானும் எஞ்ஞான்றும் யாருக்கும் மனத்தானம் மான செய்யாமை தலைனா ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு உள்ளம் வந்து ஏற்றுக்கொள்ளலை, இது எனக்கு பிடிக்கலை, நான் சரியில்லை, ஆனால் அவங்களுக்காண்டி இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி என்றைக்குமே யாருக்காகவும் சிறிதளவு கூட பண்ணக்கூடாது, ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த குறள் பார்ப்போம். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. அதாவது வந்து பார்த்திங்கன்னா தம்மிடம் இருப்பவற்றை வந்து உயிர்களுக்கு பகுத்து கொடுத்து காப்பாற்ற வேண்டும், அதுதான் அறநூல்களில் கூறப்படும் அறங்களுள் சிறந்தது அப்படிங்கிறாங்க. என்னதான் புக்கை படித்தாலும் பகுத்து எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணி ஒற்றுமையாக இருக்கிறது தான் அதுதான் உண்மையான அறிவு, அதான் நம்ம படித்த படிப்புக்கே அர்த்தமானதுங்கிறாங்க. பெரியாரை பிழையாமை ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை. அதாவது ஆற்றல் உடையவர்களை என்றைக்குமே வந்து இகழக்கூடாது, அவங்கள வையக்கூடாது. தம்மை தீங்கிலிருந்து காத்து கொள்ளும் வழிகளுள் சிறந்த வழி அதுதான், சரிங்களா? அவங்க வந்து என்றைக்குமே நம்மளுக்கு உதவிகரமாக இருப்பாங்க.
அடுத்து எரியால் சுடபடினும் உய்வுண்டோம் உய்யோர் பெரியார் பிளத்தொழுகுவார். அதாவது தீயினால் சுட்டவர் கூட பிழைச்சு கொள்ளலாம் சரிங்களா, ஆனால் பெரியவர்களை இகழ்ந்தவங்க என்றைக்குமே தப்பிக்க முடியாது. ஏழைகளுக்கு உதவி செய்வதே என்னது? ஈகை. பிறர் உயிர்களின் துன்பத்தை கண்டு வருந்துவது தான் அறிவியோட பயன். உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் வாழ்வதே சிறந்த அறம். அடுத்து இதில் பாருங்கள், அணுவை துளைத்து கடலை புகட்டி குறுக தரித்த குரல் அப்படின்னு சொன்னவங்க யார்? ஔவையார். திருக்குறளோட பெருமையை வந்து சொல்லியிருக்காங்க. அது கடுகளவு சின்னதாக இருந்தாலும் அது அந்த அளவுக்கு கருத்துக்கள் 7 கடலை தாண்டி செல்கிற அளவுக்கு புகழ் கருத்துக்கள் எல்லாமே இருக்குதுன்னு சொன்னவங்க தான் இந்த ஔவையார். அடுத்து அழுக்காராமை. அழுக்காராமைனா ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. ஒருவன் தன்னோட நெஞ்சில் என்றைக்குமே பொறுமை இல்லாமல் வாழ்கிறது தான் ஒரு நல்ல ஒழுக்க நெறியை வந்து வாழணும். பொறாமை இல்லாமல் சரிங்களா, பொறுமைன்ட்டேன், பொறாமை இல்லாமல் வாழ்கிறது தான் நல்ல அறநெறிங்கிறாங்க. அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் அப்படின்னா பொறாமை கொண்டவர்கிட்ட வந்து என்றைக்குமே செல்வம் வந்து நிலச்சி இருக்காது சரிங்களா, அது வந்து வறுமையில் தான் போகும் அப்படின்றாங்க. அடுத்து புறம் கூறாமை. கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லியிருக்க முன்னின்று பின்னோக்கா செயல். அதாவது ஒருத்தனை வந்து இப்போ ஒருத்தனை வந்து அவன் தப்பானவன் அப்படின்னா அவன் முன்னாடியே அவனை வந்து பேசி இது பண்ணிடணும். அவன் போன பிறகு பின்னாடி இருந்து புறம் கூறக்கூடாது. நேர்நின்றே கடுமையான சொற்களை சொன்னாலும் கூட சொல்லலாம். எதுக்கு ஒரு செகண்டில் அவனை வஞ்சிட்டோமா அவ்வளோதான் முடிஞ்சு கோவம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி போயிடணும். ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கேட்பின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு. பிறருடைய குற்றத்தை வந்து அதோட பிறரோட தப்பை மட்டும் நம்ம ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சி சொல்கிறோம்ல, ஆனால் நம்மளோட அந்த குற்றத்தையும் சரி பண்ணி வாழ்க்கையில் வந்து கரெக்டாக நம்மளும் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கரெக்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு வாழ்க்கையில் எந்த துன்பமும் கிடையாது. அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் முள. அதாவது அருளாகிய செல்வமே, அதாவது அருளுங்கிற செல்வம் தான் சிறந்த செல்வம். பொருட்செல்வங்கிறது எல்லார்கிட்டையுமே இருக்குது அப்படின்ற மாதிரி அருளுடைமையில சொல்லுவாங்க. வலியார் முன் தன்னை நினைக்காதான் தன்னின் மெலியார் போல் செல்லும் இடத்து. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒருவன் வந்து நான் தன்னை விட ஒருத்தன் வந்து நல்லா பலசாலியாக இருப்பான், அவன் வந்து தனக்கு ஈக்குவலானவனை கூட போய் சண்டை போடணும். தனக்கு இளையவன் இல்லை மெலியாக இருப்பான், மெலிதா அவனோட வலிமை குறைந்தவன்கிட்ட போய் சண்டை போட்டால் அவனோட வலிமையே வந்து வேஸ்ட்டு தான் சரிங்களா. அதே தான் அவனை விட வலிமையாக இருக்கவன்ற சண்டை போடணும், இல்லைனா அவனுக்கு ஈக்குவலாக அவ்வளோன்னு சண்டை போடணும். அதுதான் ஒரு நல்ல வலிமைக்கான ஒரு இது ஓகேங்களா. அடுத்து வாய்மை எனப்படுவது யாதனின் யாதென்றும் தீமை இல்லாத செயல். அதாவது வாய்மைனா என்ன அப்படின்னா, உண்மையான வாய்மைனா பிறருக்கு தீங்கு தராத சொற்களை வந்து பேசணும். அடுத்து தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும். ஒருவன் வந்து நெஞ்சறிய பொய் சொல்லக்கூடாது, அப்படி கூறினால் அவன் நெஞ்சமே அவனை வந்து குத்தும் அப்படின்றாங்க. உள்ளத்துள் பொய்யாது ஒழுகின் உள்ளத்தின் பொய்யாது ஒளியின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். அதாவது உள்ளத்தில் வந்து யார் வந்து மனசில் குற்றம் எந்த ஒரு குற்றமும் பொய் சொல்லாமல் வாழ்கிறாங்களோ அவங்க இந்த உலகத்தில் உள்ளவங்கக்கிட்ட உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தார் உள்ளங்களில் வந்து எல்லார் உள்ளங்களிலும் அவங்க வாழ்வாங்களாம். அதுக்கு தான் உதாரணம் ஹரிச்சந்திரன் அப்படின்ற மாதிரி ஒரு கதை சரிங்களா. ஹரிச்சந்திரன் வந்து அவங்க மனைவி காடு எல்லாத்தையும் இழந்தால் கூட நாட்டை இழந்தால் கூட அது வரைக்கும் பொய் சொல்லாமல் தான் வாழ்ந்துருக்காங்க. அதனால தான் நம்ம இந்த காலத்து வரை இந்த காலத்தில் எந்த காலத்துலனாலும் பொய் சொன்னியா பொய் சொல்ல மாட்டேன்னு சொன்னால் இவர் பெரிய ஹரிச்சந்திரர் அப்படின்ற மாதிரி அவரை உதாரணம் காட்டுறோம். அப்போ அவர் வந்து எல்லார் உள்ளத்துலேயும் வாழ்ந்துட்டுருக்காருன்னு அர்த்தம். அந்த நபர் வந்து பொய் சொல்லாமல் வாழ்ந்தனால தான் அவர் இப்போ வரைக்கும் எந்த இடத்துல ஏதாவது பொய் சொன்னாலும் இவர் பெரிய ஹரிச்சந்திரர் அந்த பேரை தான் அந்த நபரை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். ஆனால் அந்த பொய் சொல்ல மாட்டாரா அவர் தான் ஹரிச்சந்திரர், அவர் பெரிய ஹரிச்சந்திரர் அப்படின்னு தான் எல்லாரையுமே சொல்லுவோம். அப்போ அந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா யார் ஒருத்தன் உள்ள தளவில் யாருக்கும் வந்து மனசில் தீங்கு நினைக்காம பொய் சொல்லாமல் வாழ்கிறானோ அவன் வந்து இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்துக்கும் மத்தியில் வந்து நல்லா வாழ்வான், அவன் வந்து மனசில் இருப்பான் அப்படின்றாங்க. இறைமாட்சி இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்ல அரசு. அதாவது ஒரு அரசருக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா பொருளை வந்து நல்லா சம்பாதிக்க தெரிஞ்சுக்கணும், அந்த சம்பாதிச்ச பொருளை சேர்த்து வைக்கணும், சேர்த்த பொருளை சேவிங்ஸ் பண்ணணும், சேவிங்ஸ் பண்ண பொருளை மக்களுக்கு பகுத்து கொடுக்க தெரியணும். அதான் இயற்றல்னால் வழி அறிதல், ஈட்டல்னால் அதை வந்து சேர்த்து வைக்கிறது, சேர்த்து வச்சது காத்துட்டு அதை வகுத்து பிரித்து கொடுக்க தெரியணும், அவன் தான் நல்ல அரசு அப்படின்றாங்க.
திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் வந்து 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். முதற்பாவலர், பொய்யில் புலவர், சென்னா போதர், இதெல்லாம் சிறப்பு பெயர்கள். திருங்கிற அடைமொழியோடு வந்த குறள் தான் இந்த திருக்குறள். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படின்ற மாதிரி 3 வகுப்புகளை கொண்டது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அறம் 38, பொருள் வந்து 70, இன்பம் வந்து 25, மொத்தம் 133 அதிகாரங்கள். சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதிகாரத்துக்கு 10ன்னா 1330 குறள். முப்பால், தெய்வ நூல், பொய்யா மொழி அப்படின்ற மாதிரி 3 பெயர்கள் இருக்குது. வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுதல். செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும் பொறாமை உள்ளவன். சரிங்களா. பொருள் செல்வம் பொருட்குட்டல், பொருள் கூட்டல் செல்வம். யாதெனின் யாது கூட்டல் இனின், தன் நெஞ்சே, தன் ப்ளஸ் நெஞ்சே தன் நெஞ்சே. தீது ப்ளஸ் உண்டோ தீதுண்டோ. சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஷின் பார்க்கலாம். இங்கே என்ன இருக்குது? மோப்பக்குள்ளையும் அனிச்சம். இக்குறள் அனிச்சம்ங்கிறது என்னது அப்படின்னா மலர். சரிங்களா. ஊக்கமது கைவிடல் என்னும் ஔவையாரோட வரியோட இது என்னன்னா, உள்ளம் உடைமை உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருத்தவனுக்கு மனசில் ஊக்கம் இருந்தால் அவனோட வாழ்க்கையை வந்து அடுத்தடுத்து உயர்ந்துக்கிட்டே போகுங்கிறாங்க. யாதேனும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாத வாறு அப்படின்றது தான். இது வந்து இயல் 4 6th புக்கில் இருக்குது. ஓகேங்களா. அந்த கல்லாதவாறு அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்த இடம் மாறி உள்ள திருக்குறள் வந்து சீர்படி எழுக. உள்ளுவதெல்லாம் உயர்வு அப்படின்ற மாதிரி உள்ளுவது உயர்வுள்ளல் எல்லாம் மற்றது தள்ளாமை தள்ளினும் நீர்த்து. சரிங்களா. எண்ணம் வந்து உயர்வாக இருக்கணும். அடுத்து வந்து பாருங்கள், மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல பெறல். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மனம் தூய்மையாக இருந்தால் எந்த ஒரு எல்லாமே தூய்மையாக தான் இருக்கும். அதுதான் ஒரு நல்ல மனசுக்கு அடிப்படை. மாசில்லாத மனசுக்கு அதான் அடிப்படை. மனம் தூயாதிருப்பின் வெளிக்கோளம் வேண்டாத ஆகிவிடும். அதாவது மனசு சுத்தமாக இருந்தால் ஏன் வேஷம் போட்டுட்டு சுற்றணும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. எதுக்கு ஏமாற்றணும் அப்படின்ற மாதிரி. அதான் கரெக்டு. ரெண்டுமே கரெக்டு. ஆப்ஷன் டி. சரிங்களா. அடுத்து வான் சிறப்பின் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா விண்ணின்று பொய்ப்பின். சரிங்களா. அதுதான் வான் சிறப்போட திருக்குறள். விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள்நின்று உடற்றும் பசி. வானத்தில் மழை பெஞ்சா அது வந்து பார்த்திங்கன்னா அந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் வந்து சந்தோஷமாக இருக்கும். மழை பெய்யலை பொய்ப்பு ஏமாத்திருச்சுன்னா உலகத்தில் உள்ள எல்லா உயிரும் பசிச்சு வாடுங்கிறாங்க. எரியார் சுடபடினும் உய்வுண்டாம் உய்யார் பெரியார் பிழை தொழுக. அதாவது இப்போ என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு மட்டும் என்றைக்குமே நம்ம வந்து அவங்கள இகழ்ச்சி பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. இழுக்கா என்றது அறம்னா என்னது? அறம்னா நிறை மலர். சரிங்களா. அடுத்து தம்மினும் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குறட்பாவோட வரிசைப்படுத்துக. அடுத்து விண் இன்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து. இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, என்ன மோனை சொல்கிறாங்கன்னா மேற்கதுவாய் மோனை. சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா மேற்கதுவாய் கீழ்கதுவாய் இதெல்லாம் வந்து அந்த மனப்பாடம் தான் நீங்கள் பண்ணணும். அந்த இதில் நம்ம சீர்வரிசை இருக்குல்ல, நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நன்னூல் அப்படின்ற ஒரு புக் இருக்கும்ல, அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அதை தான் நீங்கள் மனப்பாடம் தான் பண்ணணும். அந்த 7 சீர்கள் இருக்கும். அது அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்பும் உரியர் பிறகு. என்புனா எலும்பு. கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னா இனிய உளவாக இன்னாத குறள். சரிங்களா. பொய்யில் புலவருங்கிறது திருவள்ளுவர். திருக்குறள் எத்தனை அதிகாரம் கொண்டது? 133. திருக்குறளுக்கு வழங்கப்படாத சிறப்பு பெயர்கள் என்னது? ஆதிக்காவியம், பொய்யாமொழி, உத்தரவேதம், தமிழ்மறையெல்லாம் திருக்குறளோட பெயர். உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் எது? திருக்குறள். அடுத்து வந்து பாருங்கள், அன்பிலார்னா என்னது? அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்பும் உரியர். அன்பு ஈனும் உயர்நிலை. அன்பு ஈனும் ஆர்வமுடைமை அன்பின் வலியது உயர்நிலை. ஆப்ஷன் பி. இதில் வந்து பாருங்களா, இனிய உளவாக இன்னாத குறள் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இதில் வந்து கவர்ந்து அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா விரும்பி கொள்ளல். அதாவது வந்து நம்மளுக்கு உலகத்தில் வந்து நல்ல சொற்கள் விரும்பி இருக்கும் போது ஏன் வந்து அதை நீங்களாக எடுத்து ஒரு காய் மாதிரி சொற்களை விரும்பி எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து கெடுப்பதுவும் கெட்டாருக்கு சார்வாய் மற்று ஆங்கே துணையாக இருப்பது என்று. இதில் வந்து பார்த்திங்கன்னா சார்வாய்னா துணையாக இருப்பது. சரிங்களா. அந்த மழை வந்து பார்த்திங்கன்னா நல்ல நேரத்தில் நம்மளுக்கு துணையாக இருக்கும், கெட்ட நேரத்துலையும் அது துணையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து குறள் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. அதனால் இனிய இதே தான் ரிப்பீட்டடாக கேட்பாங்க. இனியா இருக்க இன்னாத குறள். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளன்றது உள்ளதுங்கிறது எண்ணங்கள். சரிங்களா. ஆக்கம் அப்படிங்கிறது என்னது? ஆக்கம் அதர்வினையாய் செல்லும் அப்படிங்கிறது அதர்வுங்கிறது வந்து என்னதுன்னா உதவி, ஆதரவு இருக்கிறது. பணிவுடையான் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. இது வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான மேட்ச்.
அடுத்து மோப்ப குலையும் அனிச்ச முகம் திறந்து நோக்க குலையும் விருந்து. இதில் வந்து பார்த்திங்கன்னா சரியான திருக்குறள். சரிங்களா? 25வது அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல். இதை 4 என்னது? அறம் கெடுக்கும். இந்த குணங்களெல்லாம் நீக்கிக்கணும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்து வரும் பாருங்கள், பின்வரும் கூற்றுக்கு பொருத்தமானது இது. மரங்கள் தமக்காக வாழ்கின்றன. சரிங்களா? தமக்காக வாழலை, பிறர்காண்டி வாழுது. அதே மாதிரி இந்த ஜீவன்களும் மனிதர்கள் செய்யும் கொடுமை வந்து பார்த்திங்கன்னா மரங்களை எல்லாத்தையும் வெட்டுறாங்க, வளைக்கிறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. இதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க? மரத்தை என்ன தான் செஞ்சாலும் அது இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்மையும் செய்து விட அளவுக்கு நன்மை தான் செய்யுதுங்கிறதான் ஆப்ஷன் ஏ கரெக்ட். அடுத்து நிறைமதி பின்வருவனவற்றுள் பின்வரும் நிகழ்வை படித்து அதற்கு பொருத்தமான குரல் தருக. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைமதி வந்து அவள் தோழியோட பூங்காக்கு போவா. அங்கே எல்லாத்துக்கும் வந்து பகுத்து உண்டு வாழ்வா, உணவெல்லாம் கொடுப்பா. அதுக்கு வந்து பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலார் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை, அதுதான் சிறந்த அறம்ங்கிறாங்க. அடுத்து ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோடு, அதுதான் கரெக்டாக அந்த ஆப்ஷன் டி. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி அப்படின்னா இது என்ன? அது மலையோட சிறப்பு. அடுத்து வந்து பாருங்கள், விண்ணின்று பொய்ப்பின், அதில் வந்து மழை பொய்த்தால் உயிர்கள் பசி வந்து துன்புறும். அதை வந்து பொருள் கேட்டிருக்காங்க. இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய்கவர்ந்தற்று. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறக்கு அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. சரிங்களா? அன்பிலார் எல்லாம் அதுதான் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஸ்டின் வந்து இதில் ஆப்ஷன் சின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் பார்த்து சொல்கிறேன். திருக்குறள் எந்த நூல் வகையை சார்ந்ததுன்னா 11 கீழ்கணக்கு. முப்பால் பொதுமறை தமிழ் மறை அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் வகையை சார்ந்தது. சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், திருவள்ளுவரோட காலம் கிமு 31. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருக்குறளோட ஒவ்வொருவருக்கும் அதிகாரத்தில் வந்து 10, இதுக்கு 10 வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 1330 குறட்பாக்கள் இருக்குது. சரிங்களா? ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் 1300 அப்போ அதிகாரத்துக்கு 10. அதுக்கப்புறம் திருவள்ளுவர் வந்து 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். கரெக்டு. எல்லா காலத்துக்கும் உரிய பொருந்தும் நெறிகளை சொல்லியிருக்காரு. கரெக்டு. வான் புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், புயில் புலவர் அப்படின்ற சிறப்பு பெயர்களை கொடுத்துருக்காரு. அனைத்தும் சரி. மக்கள் பயனுள்ள முறையில் வாழ வழிகாட்டியாக அமைவது அறநூல்கள். வாழ்வில் பின்பற்றத்தக்க நூல் இது திருக்குறள். திருக்குறளோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா வழிகாட்டுதல் மக்களோட வாழ்க்கையில் எதை வலியுறுத்துதுன்னா நற்குணங்களையும் அறநெறிகளையும். திருக்குறளில் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை அப்படின்ட்டு எந்த பொருளை சொல்லணும்னா அதில் வந்து எல்லா நெறிகளுமே இருக்குது. ஆப்ஷன் சி. இது வந்து பாருங்களேன், இந்த குறளை இனியவை குறள் இது 6th புக்கில் தான் இருக்குது. ஆனால் கொஷின் வேவை மட்டும் பாருங்கள். இது வந்து யூனிட் 6ல் கவர் ஆகுது. இது வரைக்கும் நார்மலாக இருந்துச்சா? இது என்ன கொடுத்துருவாங்க? எவ்வாறு அன்றாட வாழ்க்கையில் ஒருவன் பேச வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எவ்வாறு பேச வேண்டும் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? இன்சொல் இன்பத்தை, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இனிய சொற்கள் வந்து இன்பத்தை தரும். இனிய சொல்லாக இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். இனிய சொல்லை வந்து உள்ளன்புடன் கூறணும். கொஷினோட வே பார்த்திங்களா? அதில் வந்து இனிய உளவாக இன்னார் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. இதோட பாருங்கள், இது வந்து கொஷின் வே பாருங்கள். அடுத்து மோப்பக்குலையும் அனிச்சம். இது வந்து அனிச்சம்ங்கிறது மலர். இது வந்து நம்மளுக்கு இதுதான். ஆனால் யூனிட் 6ல் இது கவர் ஆகுது. அடுத்து இனியவை குரல் பாருங்கள், இதுவுமே அதே மாதிரி தான். டேஸ் கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னா இனியவை இருக்க. சரிங்களா? ஆப்ஷன் சி தானே கரெக்டு. ஆமாம், சி தான் கரெக்ட். இனியவை இருக்க இன்னாத குரல். அடுத்து வந்து பாருங்கன்னா அடுத்து வந்து வான் சிறப்பு. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இதில் அவங்க வந்து பாருங்கள், டேஸ் இரண்டும் தாங்கா வியனுலகும் வானம் வழங்காது எனின் அப்படின்னா இங்கே வந்து ஆப்ஷன் பி தானமும் தவமும். சரிங்களா? வான் சிறப்பில் தான் இது வந்து இந்த குறளில் இருக்குது 6th புக்கில். ஓகேங்களா? டேஸ் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காது எனின் அப்படின்னா எந்த வினைகள் சொல்கிறாங்கன்னா தானமும் தவமும். அடுத்து அறநூல்களில் கூறும் அறங்களில் எல்லாம் தலையா அறம் எது? பகுத்துண்டு உண்ணுதல். சரிங்களா? கரெக்டாக ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அந்த கொஷினோட வேவை மட்டும் பாருங்கள். யூனிட் 6ல் ஒரு மாதிரி கேட்டிருக்காங்க. அதே இது யூனிட் நம்ம 7 தமிழில் ஒரு மாதிரி கேட்டிருக்காங்க. துப்பாக்கி துப்பா இருக்குது, துப்பாக்கி துப்பாய தூவும் மலை அப்படிங்கிறது. துப்பாக்கிங்கிறது மழை நீர் தானே? ஆமாம், சாரி, மழை நீர் இல்லை, உண்டாக்குதல்னு அர்த்தம். ஆமாம், மாற்றி சொல்லிட்டேன். அதில் மாற்றி வர வச்சுக்கிச்சு. துப்பாக்கிங்கிறது உண்டாக்குதல்.
அடுத்து வந்து பாருங்கள், தந்தை மகனுக்கு ஆற்றும் நன்றி எது அப்படின்னா, அந்த தந்தை வந்து மகனுக்கு ஆற்றும் உதவி எதுன்னு கேட்டாங்கன்னா, கற்றவர் சபையில் முந்தி இருக்க செய்தால். அதாவது கற்றவங்க ஆற்றல எல்லாத்துலேயும் இவன் தான் சிறப்புடையனாக இருக்கணும். இது மக்கட்பேரில் இருக்குது. அடுத்து செவ்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானதேவருக்கு. அதாவது இதுவுமே நம்ம விருந்தோம்பலில் பார்ப்போம். விருந்தோம்பல் அப்படிங்கிறதுலாம் என்னென்னா, செவ்விருந்து ஓம்பினா ஏற்கனவே விருந்தினர்களை அவன் உபசரிச்சிருப்பான். உபசரிச்சுட்டு அடுத்த விருந்தினர்கள் எப்போ வருவாங்க அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கவங்க தான் வானதேவர்களே வந்து என்ன பண்ணுவாங்க, அழைப்பாங்களாம். அதான் விருந்தோம்பல். அடுத்து வந்து ஈகையில் பாருங்கள், இதில் வந்து பாருங்கள், ஈகையில் வந்து டேஸ் டேஸ் பசியனும் தீப்பினி தீண்டல் அறியுது அப்படின்னா, யாருக்கு பகுத்துண்பவரை பகுத்து வந்து உண்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பசியே வராதான். அந்த அளவுக்கு வந்து பகுத்து உண்டுதல் இருக்கவங்களுக்கு குணம் வந்து பசி வந்து அண்டாதுங்கிறாங்க. ஓகேங்களா. அறத்திற்கு மட்டுமன்று மரத்திற்கும் துணை என்று வள்ளுவர் எதனை கூறுகிறார்னா, அன்புடைமை. அன்புங்கிறது எல்லாத்துலேயும் தான். சரிங்களா. எல்லாத்துக்குமே அன்பு தான் சிறந்தது. வறியவர் கொன்று ஈவதை ஈகை மற்றது எல்லாம் புரிய எதிர்ப்பை நீரது உழைத்து. அதாவது இதுக்கு வந்து ஆப்ஷன் சி, அண்டை வீட்டார்கிட்ட வந்து அளவு உரித்து வாங்கிய பொருளை திரும்ப கொடுத்தல். அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அண்டை வீட்டார்கிட்ட வந்து நம்ம வாங்குற பொருளை திரும்ப கொடுப்போம். ஆனால் அது வந்து அதே மாதிரி நம்மளும் எதிர்பார்ப்போம். அவங்க ஏதாவது நம்ம கொடுத்தா தான் நம்ம கொடுக்கணும், இல்லைனா கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போம். அதெல்லாம் வந்து ஈகை கிடையாது. சரிங்களா. அது வந்து ஒரு எதிர்பார்ப்பை பார்த்து கொடுக்கறது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு. ஆனால் உண்மையான ஈகை இது இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது தான் ஈகை. மண்ணுயிர்க்கெல்லாம் எது இனிது அப்படின்னா, மண்ணுயிர்க்கெல்லாம் தம்மினும் தம்மக்கள் அறிவுடைமையாக இருக்கிறது. ஓகேங்களா. அடுத்து வந்து பாருங்கள், மரங்கள் தமக்காக வாழாது. இது வந்து நம்ம அதில் இருக்கிறதா அப்படியே கேட்டிருக்காங்க. இந்த யூனிட் 6 உள்ளது தான் அதில் கேட்டிருக்காங்க. ஓகேவா. இன்னா செய்யாமையில் இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் வந்து அவர் நாட நன்னயம் செய்து விடல். அடுத்து வந்து பாருங்கள், இது வந்து நீத்தார் பெருமையை பாருங்களேன். அந்தனர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிரும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான். ஒவ்வொரு வீட்டிலையுமே அந்த நாட்டு பண்பாட்டுப்படியே ஒழுக்கம் வரம்பிருக்கும். பிராமணர் வேதத்தை மறந்தானா மறக்கவில்லையா என்பது தமிழ்நாட்டில் ஆய்வுக்குரியதன்று. அவன் தமிழ் ஒழுக்கத்தை கடைபிடித்தானா இல்லையே என்பது ஆய்வுக்குரியதாகும். ஆகவே அவ்வொழுக்கத்தை வந்து என்ன பண்ணணும், உயர் குலத்தவனாக என்பதாக இருந்தாலும் சரி, தாழ்ந்த குலத்தனாக இருந்தாலும் சரி, தமிழ் நூலை வந்து பார்க்கணும். அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே வந்து அந்தனர் என்போர் அறவேர் மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, உயர்குலம் தாழ்ந்த குலம்லாம் ஒன்று கிடையாது. ஓகேங்களா. நான் அது வந்து சொல்கிறது இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்படி எவனாக இருந்தாலும் சரி அந்த ஒழுக்கத்தை கடைபிடித்து வாழ்கிறானா அப்படிங்கிறதான் இங்கே ஒரு நீத்தார் பெருமைங்கிறது. குறளும் பொருளும் பொருத்தமற்றன. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பொருத்தமற்றன அப்படிங்கிறது, பொருத்தமுடையன கிடையாது, பொருத்தமற்றன. ஏன்னா இங்கே அந்தனருங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இங்கே ஒரு இதை வந்து பேசியிருக்காங்க. அவன் எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டு, அது வந்து வேற பொருள். ஆனால் இங்கே வந்து அவன் ஒழுக்கத்தை பற்றி பேசியிருக்காங்க. சரிங்களா. இங்கே வந்து அந்தனர் என்போர் அறவேர், அவன் அறநெறியில் போகிறது. எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டுனா அந்த ஒழுகலான், அவன் அறநெறியில் வாழ்கிறது. இதில் வந்து ஒழுக்கத்தை பற்றி பேசுறதுனால இது வந்து பொருத்தமும் கிடையாது. ஆப்ஷன் டி. அடுத்து யாழை விட இனிமையானது எது? யாழை விட இனிமையானது மழலை சொல். ஓகேங்களா. அடுத்து மயக்கம் தெளிந்த மாசற்ற காட்சியுடையருக்கு எது கிட்டும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 கொஷின் 118 தானே. அவா மயக்கம் தெளிந்த மாசற்ற, இதுலேயுமே பாருங்கள் பயனில்லா சொல்லாமை. மயக்கம் தெளிந்த மாசற்ற காட்சியுடையவருக்கு எது கிட்டும் அப்படின்னா, அவானா துன்பம் தான் வருமா. பிளிஷ் அப்படின்றது துன்பம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. பிளிஷ். அடுத்து விருந்தினரோட முகம் வந்து எந்த மலரோடு ஒப்பிடுறாங்க அப்படின்னா, அனிச்ச மலர். பசியெனும் கொடிய நோய் யாரை அணுகுவதில்லை அப்படின்னா, பசியெனும் கொடினா விருந்தினரை நல்லா வந்து உபசரிக்கிறவங்க ப்ளஸ் பகிர்ந்து உண்ணுவோருக்கெல்லாம் வந்து பசியே வந்து அண்டாது. ஓகேங்களா. பசிங்கிற ஒன்றும் அண்டாது. மக்கட்பேறு. தந்தை மகனாற்றும் நன்றி எது அப்படின்னா, தந்தைக்கு வந்து மகனாற்றுறது இந்த அவையில் முந்தி இருக்க செய்யணும். இது வந்து மக்கட்பேறு இறைமாட்சி. இதுலேருந்து அடிக்கடி கொஷின் கேட்டுகிட்டே இருக்காங்க. நல்லா நோட் பண்ணிங்களா. ஒருவருக்கு சிறந்த அணிகலன்களாக இருப்பவே என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார் அப்படிங்கிறது, நல்ல ஒரு பணிவு இன்சொல்லும் இருக்கிறவங்க கிட்ட தான் நல்ல அறம் இருக்குமா. தீங்கு செய்பவரை தண்டிப்பதற்கு உரிய வழியாக வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு வந்து நன்மை செய்கிறது தான். சரிங்களா. ஆப்ஷன் சி. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் 6க்கும் யூனிட் 7க்கும் பார்த்திங்கன்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்திங்களா. திருக்குறளில் வந்து சும்மா ஒவ்வொரு கொஷினும் வந்து மாறுது. இதுக்கு தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கணும், கரண்ட் கொஷின் பார்க்கணும் அப்படிங்கிறது. சரிங்களா. இப்போ வந்து இந்த கொஷின் வந்து நாங்கள் டெஸ்ட்டில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம். ஆன்லைன் டெஸ்ட் வந்து அடித்து பார்த்துருங்க. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொன்றையும் படித்து முடிச்சுட்டு மார்க்கை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிடுங்க. சரிங்களா.
அதுக்கப்புறம் வந்து சிறுதுளி தான் பெருவெள்ளமாகும். கூடவே வாங்க அரசு வேலையோட போங்க. தேங்க்யூ பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ். இது வந்து 6th புக்கில் இருக்கிற திருக்குறள் தான். பட் வந்து பார்த்திங்கன்னா இது எதுக்கு நான் ப்ரூஃபாக வச்சேன் அப்படின்னா யூனிட் 6ல் வந்து இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க, ப்ளஸ் வந்து யூனிட் 7ல் வந்து இப்படி கேட்டிருக்காங்கங்கிற ஒரு மாடலுக்காண்டி வச்சுருக்கேன். எப்படி படிக்கணுங்கிற மெத்தடை உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி தான் இதை நான் வச்சுருக்கேன். ஓகேவா? கூடவே வாங்க அரசு வேலையோட போங்க. தேங்க்யூ பிரதர் அண்ட் சிஸ்டர்.